அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரொமோ பார்த்தீங்களா? சண்டே ப்ரொமோ சூப்பரா வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. நம்பர் 1 இடத்துக்கு வந்துருச்சு. மீண்டும் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எப்படி விஜய் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விஜய் இல்லாத இடத்துலயும் நம்பர் 1 ஆக்குவோம் நாங்க அப்படிங்கிறது தான் விகா ஃபேன்ஸ் எல்லாருமே தெரிவிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். குட்டி விகா இருந்தாங்க இல்லையா? அதனால வந்து குட்டி விகாட்ட தானே நிறைய வந்து காவேரி பேசிட்டு இருந்தாங்க. விஜய் இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு குட்டி விகா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செம்மையாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் கிட்ட பேசுகிற மாதிரி காவேரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அதனாலேயே வந்து சூப்பராக வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ப்ரமோவில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. என்னென்னா, காவேரி வந்து நிறைய அவங்க அப்பா விஜய் இல்லாத இடத்த அவங்க வந்து நிரப்புனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல விஜயை பற்றி பேசினது, குழந்தைகிட்ட வந்து அவங்க அப்பா இருந்திருந்தால் இவ்வளோலாம் பண்ணியிருப்பார் அப்படின்னு. விஜய் இல்லாமலே விஜய் அவ்வளோ அந்த இடத்துல நிறைய இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் ப்ரொமோ வந்து பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்குங்க. இன்றைக்கே வந்து நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கு. சூப்பரில் செம்ம. நம்ம டைரக்டர் சந்தோஷத்தில் இருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளோட விஜய், காவேரி, டைரக்டர் அதாவது எல்லாருமே சேர்ந்தது தானே. ப்ரொமோ நம்பர் 1 இடத்துல வந்ததுக்கு நமக்கு பயங்கர ஹாப்பி அப்படின்னு தான் சொன்னோம். அந்தளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டாங்க. விஜய் இல்லாத இடத்துல விஜய் இருக்கிற ப்ரெசன்ஸை வச்சு குட்டி விகா வச்சு அந்த இடத்துல வந்து ப்ரொமோ ட்ரெண்டானது நமக்கு வந்து பயங்கர ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பயங்கர ஹாப்பிங்க. நிஜமாவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. காவேரி வந்து நீ அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். காவேரி வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு புரியுது, நோட் பண்ணுறீங்களா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. என்ன பண்ணாலுமே வந்து குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுறது, அவங்க வந்து பேசுகிறது எல்லாமே விஜய்கிட்ட மட்டும்தான் சொல்லலை. ஆனால் எல்லாத்தையுமே அவங்க வந்து குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த மாதிரி போர்ஷன்லாம் வந்து ஒரே ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்லாமலே இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு அதை நினச்சி மனசு தேர்த்திக்க வேண்டியதான். என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.